2 வாட்டி லவ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணி டேட்டிங்ல இருந்து பிரேக்கப் பண்ணி அப்புறம் 8 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் திருப்பி சேர்ந்தோம். ஆமா 8 வருஷம் அதான் அந்த தலையெழுத்துன்னு சொல்லுவாங்களே அதுதான் the destiny சேரணும்னு இருந்திருக்கு. ஆஃப்டர் எங்க போய் மாட்டிக்கணும்னு இருக்கு. மாட்டிக்கிட்டோம் சேர்ந்துட்டோம். சூப்பர். எதனால பிரேக்கப் ஆச்சு? why breakup? அந்த ஏஜ்ல ஒரு ரொம்ப சில்லியான விஷயங்களுக்கு சண்டை போட்டு பேசிக்காமலாம் இருப்போம்ல. இப்ப கூட சில்லியா சண்டை போடுறோம். ஆமா பட் பேசிக்காமலாம் இருக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி பேசிக்காம இருந்த ஒரு என்னால இருக்க டைம்ல முடியாது வந்து பேசாம. அந்த டைம்ல வந்து என்னோட வேற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்கள மீட் பண்ண. அப்போ ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து அப்படின்னு சொல்லி அப்படி நின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் நின்னு பேசிட்டு இருந்தோம். அப்ப சொன்னாங்க why not meet for a coffee? லெட்ஸ் மீட் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அது ஒரு மரியாதை நம்ம அங்கே சொல்றது தானே. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ நம்ம வேற லவ் பண்றோம், லவ் பண்ற டைம்ல கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டோம், பேசிக்காம இருக்கோம். இந்த டைம்ல நம்ம வேற ஒரு பொண்ணோட வெளியில போறோம். அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும்? நான் அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுங்க. திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. ஐயோ என்னடா எப்படா மோப்பம் முடிச்சா மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு நான் டேபிளுக்கு அடியில் போய் சொல்லுமா அப்படின்னு. எங்கே இருக்க? நான் இல்லைம்மா எனக்கு அப்பாவோட டிஸ்கஷனில் இருக்கேன். எங்கே? இந்த காஃபி ஷாப்பில் தான் உங்கள் டிஸ்கஷன் நடக்குதா அப்படின்னா நான் சுற்றி பார்க்குறேன் எங்கடா மாட்டினேன் அப்படின்னு பார்த்து இவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணி ஆஸ் யூஷுவல் பற்ற வைப்பாங்கல்ல அந்த மாதிரி, என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் அவன் சோனு வந்து இங்கே வேற பொண்ணோட உட்காந்துருக்கான். அந்த கேரக்டர் நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன்.